Welcome, praise God. Welcome. The Lord Jesus Christ is the sovereign Lord who receives and reunites the world with courageous of strength and metabolism. Here today I am presenting this most auspicious video on behalf of the Vaikasi month special Amavasai. ओम श्री सद्गुरु सच्चिदानंद साई राम महाराज की जय। ओम श्री सद्गुरु सच्चिदानंद श्री साई राम महाराज की जय। गेहुनी पंजारती श्री बाबा श्री हरती गंग साई श्री राम गव राम गव गंगीया श्री राम बहु गंभीर ही ज्ञान श्री साई राम ही ज्ञान बहु गंभीर ही ज्ञान श्री कृष्ण नागा दक्का खाई तुझे हिक्लर से पाही हिक्ल बाबा खाई तुझे हिक्लर से पाही आरती श्री साई बाबा सौख्यकार जीवा चरण रजकर्णी जवकशानि भक्कानि आरती श्री साई बाबा। Welcome, praise God. Praise God. Sorry for the waking period. I am thinking about today's Tamil monk corresponding date today according to Tamil month date. Because seeing a calendar, I am thinking vacancy may here. I am applying. இப்பொழுது வைகாசி மாதம் என்பது ஏறக்குறைய வைகாசி 1ஆம் தேதி ஒரு கரங்கரங்கு வாரத்திற்கு முன்பான ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையை குழந்தினது. அதன் கோட்பாடுப்படி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் புனித வியாழக்கிழமை. அவ்வாறாக இருக்கையில் கடந்த 30ஆம் தேதி மே வியாழக்கிழமை, அவருக்கு 23ஆம் தேதி ஒரு புனித வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமை பிரகாசமான பௌர்ணமி வைகாசி மாத திருக்கார்த்திகையுடன் சேர்ந்த பௌர்ணமி. அவ்விதமாக இன்றைக்கும் ஜில்ஹாசினி அது தெலுங்கு மகம் ஜில்ஹாசானி. இருபத்தி 2ஆம் தேதி புனித வியாழக்கிழமை, 22ஆம் தேதி புதன்கிழமை ஆக இருக்கையில் அதுக்கு முன்னாடி வந்த புதன்கிழமை அது கணக்கு இருக்கையில் 15 அங்கு வரக்கூடிய புதன்கிழமை. அதற்கு முந்தைய நாள் ஆகிய 14th மே செவ்வாய்க்கிழமை தான் வைகாசி 1 ஆரம்பிக்கிறது என்று
நான் கணக்கிக்குள்ளேன் குறைமக இருபத்தி குறைமக இருக்குங்கு அதிலிருந்து இருபத்தொன்று தான் ஆரம்பிக்குள்ளது. வைகாசி 1 22 சக்கரை சந்தை Risking 17 இன்றைக்கு குறைமக கோடி வருஷம் வைகாசி 20 என்று நான் கணக்கிக்குள்ளேன். அதுக்கடி எங்கள் கமெண்ட் பதிவு செய்யணும். நான் கூறிய விதை சரியங்கள். இன்றைய தமிழ் தேதியானது வைகாசி மாதம் 20. அதன்படி இன்றைக்கு மிகவும் விசேஷமான நன்னாள். அது என்னவென்றால் இன்றைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி ஆனது புதன்கிழமை அன்று. புதன்கிழமையே திதிக்கு பௌர்ணமி தீதியாக உள்ளது இடம்பெற்றுள்ளது. மே 23 புத்த பூர்ணிமா ஆக வைகாசி பௌர்ணமி புத்த பூர்ணிமாவாக முழு சந்திர கிரகணமாக கிரகணம் என்று சொல்லக்கூடாது. சந்திர பிரகாசம் சந்திர கோக்கம் முழுமை பெற்ற அவ்விதமாக அதிலிருந்து ஒவ்வொரு 14 நாட்களுக்கு பூமியானது சூரியன் சந்திரனை சுழன்று வர இரவு பகல் என்பதும் அவ்விதமாக every 14 days கிழக்கு rotate around the sun and கிழக்கு. அவ்விதமாக இன்றைக்கு வைகாசி அமாவாசை அங்கு வந்துள்ளது. தமிழ் பஞ்சாங்கப்படி இன்றைய வைகாசி அமாவாசை சுபமுகூர்த்த தினம் புனித வியாழக்கிழமை. சந்திராஷ்டகம் திதிக்கு அமாவாசை பரிகாரம் சுகக்கைலம் அல்லது கைலம். சந்திராஷ்டகம் பூரம் புனர்பூசம். ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஸ்ரீ குரு பகவானுக்கு இங்கு புனித வியாழக்கிழமை ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்த சாய்ராம் குருவும் குரு கக்காச்சாரியா தட்சிணாமூர்த்தி சுவாமி இங்கு தெய்வங்களுக்கு எல்லாம் மிகவும் பாரம்பரியமான முறையில் பூஜை செய்வது நல்லது. வீட்டில் உள்ள வாஸ்து சரியாக அமையப்பெறுவது நல்லது. வீட்டில் உள்ள தீய எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய அந்த நிலையை வேறு விதமாக யோகித்து அதனை சரி செய்வதற்காக முன்னோர்களில் முற்புற சுவக்கு மேல் பகுதியில் பய நிரஞ்சன்
பெயர் நிரஞ்சன் சுவாமி, ஆஞ்சநேய சுவாமி, ஸ்ரீ நவதுர்க்கையம்மா, ஸ்ரீ நவசக்தி துர்க்கையம்மா, காளியம்மன், ராஜகாளி, மாகாளி, அங்காளி, வீரபத்ரகாளி, தட்சிணகாளி அம்மன் மற்றும் ஸ்ரீ சக்தி சாலினி, கஷ்க நிரஞ்சனி, கஷ்க நிவாசினி, இஷ்க வியாதினி போன்ற சுவாமிகளை வில்வலட்சணம் பொருந்திய சுபிக்ஷம் பொருந்திய படங்களை வீட்டில் வைப்பது நன்கு. குண்டலத்தில் ஓமம் வளர்க்க நன்கு. ஆக இன்றைய வைகாசி அமாவாசை ஒவ்வொரு மரத்திலும் நான் ஏற்கனவே கூறியிருக்கேன். ஒவ்வொரு மரத்திலும் வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமியும் விசேஷமானது. ஒவ்வொரு தன்மை உள்ளது. ஒவ்வொரு பூஜை வழிமுறைகள், பரிகார முறைகள் ஒவ்வொரு மரத்திலும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியும் அமாவாசையும் வேறுபடும். அவ்விதமாக இன்றைய வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி புக்க பூர்ணிமா என்றும் இன்றைய தினம் வைகாசி அமாவாசை என்றும் சர்வ அமாவாசை என்றும் அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு குரு பகவானுக்கு பூஜை செய்வதற்கு